மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கைகள்ல மறுத்து போறது. இப்போ கை கால்கள் மறுத்து போறது சில கண்டிஷன்ல நமக்கு இருக்கும். இப்போ கைகள்ல ஒரு நம்னஸ் ஏற்படுறது, அதாவது கை விரல்கள், இந்த 3 விரல்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த தம் ஃபிங்கர் தான் ரொம்ப இதுல வந்து நமக்கு பெயின் இருக்கும். இந்த தீனார் மசில்ஸ்லாம் ரொம்ப வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர், இந்த 3 விரல்களுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. சிலருக்கு வந்து இந்த கண்டிஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா, ரொம்ப நம்ம வந்து கார் டிரைவ் பண்றவங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு மவுஸ் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் நெறைய பேருக்கு நம்ம வந்து நெறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம். இல்ல அத்லெட்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, வீட்ல நெறைய ஒர்க் பண்றவங்க, ஸோ நெறைய வெயிட் லிஃப்ட் பண்றவங்க, இந்த மாதிரி காரணங்கள், இந்த மாரி வேலைகள் நெறைய செய்றவங்களால இந்த 3 ஃபிங்கர்ஸ் வந்து மறுத்து போறது. கைகள்ல உள்ளங்கையே மறுத்து போகுது. அந்த 5 விரல்கள் சிலர் சொல்லுவாங்க, இந்த லேட்டரலா இருக்கக்கூடிய 2 விரல்கள் மறுக்குது. இல்ல இந்த 3 விரல்கள் மறுத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்ட்டா கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்றது என்னன்னா, நம்ம உடல்ல நெறைய நரம்புகள் இருக்கு. நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெறைய நரம்புகள் இருக்கு. இது வந்து மைன்யூட்டா சில இடங்கள்ல இப்போ தசைகள் இருக்கு, லிகமெண்ட்ஸ் இருக்கு, ஜாயிண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு இடையில தான் நமக்கு வந்து நரம்புகள் போகுது, ஆர்டரீஸ் போகுது, வெயின்ஸ் போகுது. இது எல்லாமே இருக்கு. சில இடங்கள்ல இதுல ஏதாவது கம்ப்ரஷன் ஆச்சுன்னா, தாங்க முடியாத வலிய நமக்கு குடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சயாட்டிகா அப்படின்னு சொல்லுவோம். இடுப்பு பகுதியில இருந்து நீளமான, நம்ம உடல்லயே ரொம்ப நீளமான நரம்பு அப்படின்னா சயாட்டிக் நர்வ் தான். ஸோ இடுப்பு பகுதியில நமக்கு வந்து இந்த லம்பார் ரீஜன்ல டிஸ்க் பல்ஜ் ஆகி ஒரு கம்ப்ரஷன், இந்த சயாட்டிக் நர்வ் ஒரு கம்ப்ரஷன் குடுத்துச்சுன்னா, அதிகமான வலி இருக்கு இல்லையா? தொடை பகுதியிலயோ, மூட்டுலயோ, குதிகால்லயோ வந்து அதிகமான வலி வருது. இப்ப இந்த மாரி அதிகமான வலி நமக்கு வரும்பொழுது, அது வந்து நரம்புகள்ல அழுத்தம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதே மாரி தான் நம்ம கைகள்லயும் நடக்குது. இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்ற இந்த பிரச்சனை வந்து கைகள்ல கரெக்ட்டா அந்த விரிஸ்ட் கிட்ட வரக்கூடிய நர்வ்ஸ வந்து கம்ப்ரஸ் பண்ணுது. முக்கியமா மீடியன் நர்வ் அப்படின்னு சொல்றோம். மீடியன் நர்வ் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய செர்விக்கல் ரீஜியன்ல இருந்து கை ஃபுல்லா வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே வந்து ஃபிங்கர்ஸ் வரைக்கும் நமக்கு சப்ளை பண்ணுது. ஸோ இந்த 3 ஃபிங்கர்ஸ்க்குமே நமக்கு சப்ளை பண்ணக்கூடியது மீடியன் நர்வ் அப்படின்னு சொல்றோம். இந்த மீடியன் நர்வ் வந்து அழுத்தப்படும் பொழுது தான் நெறைய பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு உள்ளங்கையில மறுத்து போகுது, தாங்க முடியாத ஒரு வலி. காலையில எந்திரிச்சோனே சொல்லுவாங்க, எனக்கு கையெல்லாம் இருக்கு. இந்த மறுத்து போற உணர்வு வந்தாலே இப்படிதானே. கண்ணால நம்ம பார்ப்போம். நம்ம உடல்ல ஐயோ! கால் இருக்கு, விரல்கள் இருக்கு. ஆனா, இது வந்து எந்த விதமான உணர்ச்சியுமே இல்லையே! அசைக்கவே முடியலையே! அசைக்க கூட முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி தான். இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கைகள்ல மரத்து போற உணர்வு இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம வந்து கை விரல்கள் வந்து இருக்கு. ஆனா, என்னால அசைக்க முடியல. ஒரு பொருள் எடுக்க முடியல. பென் புடிச்சு எழுத முடியல. எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு இது பெயினா இருக்கு. இந்த 3 விரல்களும் அப்படியே இருக்கா, இல்லையான்னு கூட தெரியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த விரிஸ்ட் ஜாயிண்ட் கிட்ட ஏதோ ஒரு ரீசன்னால நமக்கு வந்து ஒரு கம்ப்ரஷன் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது தொடர்ந்து நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து வீக்கமாயி இருக்கலாம். இப்ப தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பிரஷர் குடுத்து வந்து வந்து உள்ள இருக்கக்கூடிய தசைகள் வீங்கி இன்ஃப்ளமேஷன் ஆகி இருக்கும்போது தான், நமக்கு இந்த நரம்புகள்ல பிரச்சனை ஏற்பட்டு, இந்த அழுத்தம் ஏற்பட்டு, இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரஷன் வர்றதுனால கார்பல் டனல் சிண்ட்ரோம் ஏற்படுது. ஸோ இந்த கண்டிஷன்ல சின்ன குண்டூசிய வச்சு நம்ம கைகள்ல குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உள்ளங்கை ஃபுல்லாவே ஒரு சிலருக்கு உள்ளங்கை முழுவதுமே நமக்கு வந்து இந்த பெயின் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி ரேடியல் நர்வ்லயும் பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா, நம்ம சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல்கள்ல நமக்கு அதிகமான வலி தெரியும். ஸோ அப்போ இந்த ரேடியல் நர்வ், மீடியன் நர்வ் 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய உள்ளங்கைகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ்ஸ். இதுல அழுத்தம் பாதிப்பு ஏற்பட்டு இன்னைக்கு பெரும்பாலான நெறைய மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாரி தான் பார்த்தோம்னா, இந்த டென்னிஸ் எல்போ அப்படின்ற ஒரு கண்டிஷன். இது வந்து பார்த்தோம்னா, மீடியல் மீடியல் சைட்ல, அதாவது எல்போ ஜாயிண்ட்ஸ்ல மீடியல் சைட்ல நமக்கு ஒரு அழுத்தம் குடுத்து, அதே மாதிரி நரம்புகள் அழுத்தம் ஏற்படும்போது வரக்கூடிய பிரச்சனை. தொடர்ந்து நம்ம வந்து அதிகமான ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னும்போது இந்த மீடியல் சைட்ல நெறைய பாதிப்பு வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீடியல் நர்வ் கம்ப்ரஷன் இருந்துச்சுனாவோ, நமக்கு ரேடியல் நர்வ் கம்ப்ரஷன் இருந்துச்சுனாவோ, உள்ளங்கையில இந்த பிரச்சனை வரும். சரி, இந்த பிரச்சனை இருக்கும்போது பொதுவாகவே நரம்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா, தொக்கண சிகிச்சைகள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம குடுக்குறது. தொக்கண சிகிச்சைகள் அப்படின்னா, ஜென்டிலா அந்த மெடிக்கேட்டட் ஆயில், ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய எண்ணெய் வகைகள நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். இதுக்கு முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா, வாத நாராயணன் மற்றும் வாத கேசரி தைலத்த பயன்படுத்தலாம்.
இதுல இந்த எண்ணெயை வந்து லைட்டா ஹீட் பண்ணிட்டு பெயின் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது கம்ப்ரெஷன் இருக்கக்கூடிய அந்த விரிஸ்ட் சைட்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டப்ல வெந்நீர் வச்சுட்டு அது கைகள வெந்நீருக்குள்ள ஒரு 10, 15 நிமிடம் அப்படியே வச்சிருக்கலாம். இந்த வெந்நீர்ல கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நம்ம வைக்கும்போது, அந்த ஆயில் வந்து உள்ள நல்லா பெனிட்ரேட் உள்ள போய் போய் என்ன ஆகும்னா, அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இன்ஃப்ளமேஷன குறைச்சு அந்த நர்வ் கம்ப்ரஷன் வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா, நம்ம சித்த மருத்துவத்துல நெறைய மருந்துகள் இருக்கு. வலியை குறைக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு. நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கு. ஸோ அதை எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இதுக்கு பேசிக்கா வந்து பார்த்தோம்னா, திரிஃபுலாதி கஷாயம் இருக்கு. அத நம்ம எடுத்துக்கலாம். திரிஃபுலாதி கஷாயம் அப்படின்னு சொல்லும்போது, திரிஃபலா சூரணத்தோட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து தான் இருக்கு. அதுல வந்து வாய்விடங்கம், அக்ரஹாரம், அதிமதுரம் இந்த மாரி மூலிகைகளோட திரிஃபலாவும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு குடிநீர். இத நம்ம தொடர்ந்து குடிக்கும்போது நரம்புகள் வலிமைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி பேசிக்கா பார்த்தோம்னா, கருப்பு உளுந்து இதிலிருந்து செய்யக்கூடிய உணவுகள தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, நரம்புகள் வந்து வலிமைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா, நம்ம இதுக்குன்னே ஸ்பெஷலா அதாவது நம்ம உடல்ல எங்க வலி இருந்தாலும் சரி, அதாவது வலி அப்படின்னு சொல்லும்போது நரம்புகள் தொடர்பான வலி இருந்துச்சுன்னா, இதற்கு அமிர்தவல்லி கற்பத்த நம்ம ஸ்பெஷல் மெடிசினா குடுக்குறோம். இந்த அமிர்தவல்லி கற்பம் அப்படின்னு சொல்ற மருந்து நரம்புகளை பெஸ்ட் ஒரு நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லணும். நர்வின் டானிக் அப்படின்னா நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய மருந்து. ஸோ அப்போ மீடியனோ கம்ப்ரெஷன் இருந்து அதனால கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நரம்புகள் வந்து வலிமையாகிறதுக்கு இந்த அமிர்தவல்லி கற்பத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா செம்முள்ளி கீரை, இந்த கீரை வகைகள்ல சிறுகீரை வகையை சேர்ந்தது தான் இந்த செம்முள்ளி கீரை வந்து பார்த்தோம்னா நரம்புகளுக்கு முக்கியமா வந்து பார்த்தோம்னா, அந்த நர்வ் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவா இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலருக்கு வந்து வயோதிகத்தின் காரணமாகவோ, இல்ல பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போதோ, கைகள்ல ஒரு நடுக்கம் ஏற்படும். அந்த நடுக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு, நடுக்கம் நாளடைவில் குறைவதற்கு இந்த செம்முள்ளி கீரைய உணவில் அடிக்கடி செய்யலாம். இதிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. இதனோட தேற்றான்கொட்டை லேகியமோ, இல்ல தேற்றான்கொட்டை சூரணமோ சேர்த்து சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் இந்த மாதிரி கார்பல் டனல் சிண்ட்ரோம் இது குறைய ஆரம்பிக்கும். தினமும் சின்ன சின்ன பயிற்சிகள், அதாவது ரிஸ்ட் ஜாயிண்ட்டுக்கு ஆன சில சில பயிற்சிகளை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா, இந்த கைகள்ல ரிஸ்ட் ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம், நான் சொன்ன இந்த மருந்துகள் சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு வலி, சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பதிவுல நரம்புகள் தொடர்பான மீடியன் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கு, கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்றவங்களுக்கான ஒரு தீர்வை நம்ம கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.